நெத்தன்யாகு என்ன சொல்றாரு, நீங்க யாரெல்லாம் வெளியில போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்றாரு. போகலாம் அப்படின்னா போகாம இருக்கிறதுக்காக இன்னொரு வேலையும் பாக்குறாங்க. இன்னைக்கு ஐநா கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஆனா சார், அவங்க இப்போ வரைக்குமே இந்த போருக்கு ஒரு நியாயம் கற்பிக்கும் விதமாக இஸ்ரேல் உலக நாடுகளுக்கு சொல்றது என்னன்னா, அந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அந்த ஒரு தாக்குதல். சமீபத்துல பேசின நேதன்யாகு கூட இந்த போர் முடியும் பொழுது ஒரு இஸ்ரேல் ஒரு வணிக மையமா விளங்கும். அதுக்கு இந்த போர் ரொம்ப முக்கியமானு சொல்லி அவரும் பேசியிருக்கிறார். இது நம்ம இல்லாத கற்பனையில இருந்து நம்ம பேசல, அவர் பேசுனதுல இருந்து நம்ம பேசுறோம். அப்ப அப்படி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அங்க ஒரு ஹமாஸ் தாக்குதல் அப்படின்றது நடக்குது. அதாவது ஹமாஸ் தாக்குதல்ன்றது என்னவா இருக்குன்னா, அது இவங்க இருப்பு இருக்கிற வரைக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு வணிக தளமா ஆக முடியாது அப்படின்றத யதார்த்தம். அப்ப அவங்கள ஒழிச்சு கட்டுறது. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஜெருசலத்தை மையமாக வச்சு ஒரு பாலஸ்தீன அரசை உருவாக்கணும் அப்படின்றதுதான் இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை உருவாக்கணும். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல எது நடைமுறையில சாத்தியமான ஒரு விஷயம்? இஸ்ரேல் வலிமையா இருக்கிறதால மட்டுமே அவங்க இவங்களுடைய கோலை அந்த ஹமாஸை அழிச்சு ஒழிச்சிட்டு இவங்க மொத்த பகுதியை இவங்க கைப்பற்றி இந்த 2 நாடு கோரிக்கை இல்லாம ஆக்க முடியுமான்னு அதுவும் முடியாது. ஐரோப்பிய நாடுகள் திடீர்னு சமீபத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்க அங்கீகரிக்க போறோம் சொல்லி அறிவிப்பு வந்தது. நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயமா இருக்கும். இவ்வளவு 3 ஆண்டுகள் கழித்து ஒரு திடீர்னு ஒரு நாடு ஏன் அறிவிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. ஆயுதத்தை கீழே போட்டு அப்படின்னா நான் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆயுதத்தை கீழே போட்டாவே அவங்களுடைய விடுதலை கோரிக்கை விட்டுரு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம ஹமாஸை நீ ஆயுதத்தை கைவிடுறியா இல்ல நீ தொடர்ந்து போராடுறேன்னு கேட்டீங்கன்னா போராடுறோம், பட்டினி கிடந்தாலும் எங்களுடைய கோரிக்கை வெல்லும் வரை நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியா நிக்கிறது தான்